முன்னாடிலாம் சன் டிவியில் பார்த்தீங்களா நிறைய விஜய் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா? மீடியா மொத்தமும் சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். சுதா சந்திரா வந்து அந்த படத்தை எடுக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நீங்க எப்படி விஜய் மேல பழைய போடலாம்? உள்ள இருக்கிற கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும். மக்களுக்கு பிடிச்சா அந்த எந்த படமா இருந்தாலும் ஓடும். அரசியல் பேசினாதான் அரசியல்வாதிலாம் சொன்னவங்க போய் ஒரு படத்தை தடுத்தா ஒரு சில விஷயங்களை மாத்திரலாம் நினைக்கிற அளவுக்கு படம் வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு எனக்குள்ள யோசிக்க தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ வந்து விஜய் கட்சியில வந்து எல்லாருமே யாருமே அவங்க சொந்தக்காரனோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது. விஜயோட அப்பாவோ விஜயோட அம்மாவோ விஜயோட மகனோ விஜயோட ஒய்ஃபோ வந்து எலெக்ஷன்ல நிக்கல. பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்றீங்க. ஜனநாயகம் பகவந்த் கேசரிக்கு எப்படி சென்சார் கொடுத்தீங்க? ஊரை நாசமாக்கிட்டு நம்மளாம் திருவோடு கொடுத்துட்டு ஐயா கவர்மெண்ட் காசு கொடுங்கன்ற மாதிரி சோத்துக்கெல்லாம் சிங்கடி விட்டுருவானுங்க. பாத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஜனநாயக மக்களே சேர்ந்து ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு ப்ரோ. இந்த பொங்கல்ல ஜனநாயகம் வராது. ஆனா பெரிய பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது கண்டிப்பா வந்து பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனா வெடிக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் ரொம்ப ஒரு மாதிரி கொந்தளிச்சுதான் இருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல தான் தெரியும். ஆனா ஜனநாயகம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ரியல் பொங்கல் மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும். கொடுக்குற 3000 ரூபாயில நாங்க எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல எல்லாரும் கறிஞ்சோரை ஆக்கி சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே தான் போயிட்டு வரோமே தெரியல தவிர இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஒவ்வொரு படமா வந்துட்டுலாம் இருக்க முடியாது. டிக்கெட் விலை எல்லாம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டான்னு இருக்கிறப்போ 10 பேர்லாம் ஃபேமிலியோட வர முடியாது. புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கிறப்போ ஜனநாயகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பொங்கலா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம், நல்ல நியூஸ்க்கு வரும். எனக்கு சென்சார் மேல ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு என்னன்னா ஒரு 5 பேர் குழு கண்டு ஒரு படம் பாக்குறாங்க. ஓகேங்களா? அந்த படத்தை நீங்க அவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லாம் இது பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சுதானே நீங்க 25 கட் பண்ணா நான் யூஏ சர்டிஃபிகேட் தருவேங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு அப்பயே இந்த விஷயம்லாம் தென்படலையா? என்னோட கேள்வி என்னன்னா, அப்படி இல்லைன்னு நீங்க அந்நியாரமே சொல்லியிருக்கலாமே, இல்லைங்க என்னால் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் சென்சார் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வெளியில தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட அழுத்தத்தினால திருப்பி மாத்துனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இது வந்து எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கு. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த டவுட் தான் எனக்குள்ளேயே இருக்குது. இதுக்கான விடை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்படின்னா நம்மளோட காலையில் ஒரு நியூஸ் வந்ததே கன்ஃபார்ம் கோர்ட்டில் வந்து நீதிபதி வந்து கொடுத்துட்டாரு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவங்க மேல்முறையீடு போயிட்டாங்க. இதுலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இதை ஒரு எனக்கு என்னன்னா அரசியல் பேசுகிறவங்க எல்லாம் விட்டு போய் அரசியல் பேசினாதான் அரசியல்வாதியெல்லாம் சொன்னவங்க போய் ஒரு படத்தை தடுத்தா ஒரு சில விஷயங்களை மாத்திரலாம் நினைக்கிற அளவுக்கு படம் வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு எனக்குள்ள யோசிக்க தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க யோசிக்கலாம் எவ்வளோதான் நடந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். பிப்ரவரி மாதம் எலெக்ஷனுக்கு டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக 2026ஓட மாற்றம் கண்டிப்பாக நிகழும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஜனநாயக மக்களே சேர்ந்து ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. இது வந்து எவ்வளோ பெரிய சதியாக இருந்தாலும் மீண்டு வர்றதற்கு எங்கள் தலைவரால் முடியும். கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அவர் டெல்லி வர போயிருக்காரு. எல்லா சைட்ல இருந்து நீங்கள் எவ்வளோதான் அடித்தாலும் சரி மீண்டும் கண்டிப்பாக வருவார். நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், அவர் அமைதியாகவே இருக்கார், அவர் பேசவே இல்லை, அவர் சொல்லவே இல்லைன்னு. என்னைக்கு இருந்தாலும் அமைதி வெல்லும். ஏன்னா எப்படியெல்லாம் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்கிறத அவர் பார்த்துட்டாரு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் சன் டிவியில் பார்த்தீங்களா நிறைய விஜய் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா? மீடியா மொத்தமும் சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். 2026 வெயிட்டிங் ஃபார் மாற்றம். விஜய் சார் வந்து ரொம்ப பெருமையான ஆளு. அவர் வந்து எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. அவர் நடிக்க வரும்போது மூஞ்சி சரியில்லைன்னாங்க, இதெல்லாம் எதுக்கு நடிக்க வந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு 33 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில ஷைன் ஆயிட்டு அவ்வளவு அன்பான ரசிகர்களை வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு. அப்படின்னு இருக்கிறப்போ அவர் ஒரு அரசியல்ல வராருன்னா அவர் கண்டிப்பா வந்து தெளிவான முடிவோட தான் வந்திருப்பாரு. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா மேல பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இப்போ என்னன்னா விஜயோட சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்குங்க. இப்ப அடுத்த ஜென்ரேஷனா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி 90s இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து விஜய் பிடிக்கும். இப்ப அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஆண்டுட்டாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ விஜய்க்கு வந்து கண்டிப்பா ஒரு சான்ஸ் தருவாங்க. ஏன்னா அவரும் நல்லது பார்க்கலாம். இப்ப அவரே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லது பண்ணலன்னா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க.
யாரா இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணும். சோ ஒரு மனுஷன் வர்றாருன்னா அவரை வந்து ஃப்ரீயா விடணும். அவர் தனியா நின்னாலே கண்டிப்பா வந்து ஜெயிப்பாரு. இவங்க வந்து என்கிட்ட வாங்க உங்ககிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றது வந்து அவருக்கு வந்து அவர் மேல இருக்கிற பயத்துல பண்றாங்க. ஆனா அவர் பயப்படவே கிடையாது, ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரோட பவர் என்னன்னு கிளியரா தெரியும். கண்டிப்பா வந்து அவரு சிங்கிளா நிக்கணும். கூட்டணி போயிட்டாருன்னா அப்ப வேணா மேபி அவர் என்ன மாதிரி ஆளுன்றது வரலாம். பட் எங்களுக்கு இப்போ வரைக்கும் அவர் நல்லவரா தான் தெரியுறாரு. சோ எனக்கு எப்படி அரசியல் இப்படி மாறும்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் இதை பார்க்கணும். எனக்கு வந்து கம்பல்சரி நான் டிவி கேக் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மாற்றம் வேணும். நிறையா பேர் என்னை வந்து கீழே வந்து நிறைய நீ என்ன ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மாற்றம் வேணுங்கிறியே, மாற்றங்கிறதுக்காண்டி நீ உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதை கேவலமாக இந்த மாதிரி பேசுகிற உங்களை விட மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளோ பெட்டர்னு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே தோணுச்சு. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க நீங்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் விஜய் ரசிகருங்கிறது இல்லை, நான் உண்மையாக சொல்லலாம் நான் தலை ரசிகர். ஆனால் நான் டிவிகேயோட தொண்டர். கண்டிப்பாக நான் அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஆனால் நான் பராசக்தி நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் எங்களுக்கு தெரியும். இதே சிவகார்த்திகேயன் படம் வந்து அமரன் கொண்டாடலையா? நிறைய பேர் சொல்கிறீங்க கொள்கை கோட்பாடெலாம் இல்லைன்னு. புரியாதவங்க அறியாதவங்க தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பராசக்தியிலையுமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க இப்போ இருக்குது. அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஆக்சுவலி தமிழ் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு திராவிடமும் பேசப்பட்டிருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் நினைக்கிறீங்க திராவிடம் வந்து அண்ணாங்கிறது வந்து டோட்டலாக ஒரு கட்சி சார்பான ஒரு தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இது ரெண்டுமே பொது உடைமை தான், மக்களோடது யாருக்கு வேணாலும் பொருந்தும். ஸோ நம்மளோட டிவிகே இதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் இருக்குது, திராவிடமும் இருக்குது. கொள்கை ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது படம் ஓடல அப்படிங்கிற ஒரு ஃபீலில் கூட சொல்லியிருக்கலாம். எல்லாருக்குமே உள்ள வருத்தம் இருக்குங்க. இப்போ என்னென்னா நாங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியம். என்னோட கேள்வி என்னென்னா, நீ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேனே வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன். திருப்பி ஒரு 10 பேர் போயிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து திருப்பி இது பண்ணுவாங்களா? ஆக்சுவலி அமரன் மூவிக்கெலாம் ஃபஸ்ட் ஹாப்லலாம் யாருமே அதிகமாக இது பண்ணல. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலுக்கு ஆள் வந்தாங்களா? சிறை மூவி இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தேட்டரில் ஃபுல்லாக ஓடுது. சிறைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட வரல. புரியுதுங்களா? 10 பேர் கூட வரலங்க. ஆனால் எப்படி படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது? சுதா சந்திரா வந்து அப்படியே எப்படிங்க ஒரு கிரியேட்டர் வந்து நீங்க வந்து ஒரு படைப்பு உங்களுக்கு ஒரு 125 பேர் 130 பேருக்கு கொடுத்து காசு கொடுக்குறாங்கன்னா அந்த படத்தை எடுக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நீங்க எப்படிங்க விஜய் மேல பழைய போடலாம்? சார்பட்டா பரமலன் ஒரு படம் வந்துச்சு, ஹீரோடு படம் தானே. அந்த படத்துல எப்படி அழகா ஒரு டைரக்டர் வந்து கேரக்டரைசேஷன்ல இருந்து அந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே தத்ரூபமா படம் முடிச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கதைய சொதப்பி வச்சுட்டு நீங்க எப்படிங்க விஜய் மேல பழி போடலாம்? நீங்க ஒரு டைரக்டர் தானே. நீங்க ஒரு டைரக்டர்ன்றப்போ அந்த அவ்வளவு காசு கொடுத்தப்போ நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க விஜய் மேல எல்லாம் பழி போட முடியாது. புரியுதுங்களா? நீங்க கதையை சொதப்பிட்டீங்க. நீங்க ஒழுங்கா எடுக்க தெரியல. சிவகார்த்திகேயன் பாவம் நல்லா நடிச்சிருந்தாரு. நீங்க வந்து சிஜி எல்லாம் வச்சு ஒரு கதையை வந்து ஒழுங்கா பண்ணாம நல்லா எடுக்காம மத்தவங்க மேல எப்படி சப்பக்கட்டு கட்டுறீங்க? படம் நல்லா இல்லன்னா யாருக்குமே பிடிக்காது. ஒரே ஷோ தான். மக்களுக்கு முதல்ல படம் பிடிக்கணும். படம் பிடிச்சாதான் தியேட்டருக்கு வருவாங்க. அந்த சென்ஸே உங்களுக்கு இல்ல. சிறைன்னு ஒரு படம் இப்ப ரீசெண்டா வந்துச்சு. 5 கோடி தான் பட்ஜெட். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போச்சா? மக்கள் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா கொண்டாடுவாங்க. நீங்க யாரு மேலேயும் நீங்க வந்து பிளேம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உள்ள இருக்கிற கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும். மக்களுக்கு பிடிச்சா அது எந்த படமா இருந்தாலும் ஓடும். ஜனநாயகம் வராமையே பராசக்தி இவ்வளோ அடி வாங்குது. ஒரு வேளை வந்திருந்தா அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு 10 பேர் தான் நிற்போமா? யோசிக்க வேணாம். இன்னைக்கு தேட்டரே அலை மோதி இருக்கும். வெளியில் டிராஃபிக் போலீஸ் ஒரு 40 பேர் நின்றுருப்பாங்க. டிராஃபிக் இதாக இருக்குன்னு. படம்லாம் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும்? பொங்கலுக்கு எவனா ஊருக்கு போயிருப்பான். நம்ம தான் சொல்லுங்க, பஸ்ஸே காலியாக இருந்திருக்குங்க. இன்னொரு விஷயம் யோசிக்கணும். மக்கள் 4.5 வருஷம் பண்ணாத ஒரு சில விஷயங்களை இப்போ நடக்குது அவசரமா. ஏன் எதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேலை நடக்குங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். நடிகர் சங்கத்துல இருந்தே ஏன் குரல் கொடுக்கல? இது வந்து நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு விஜய் சாரை எதுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சுதந்திரத்தையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கிக்கிட்டே வராங்க. ஒரு சில படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை வந்து இதை வைக்கவே கூடாதுங்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு என்னன்னா, பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொல்றீங்க, ஜனநாயகம்
நியாயம்? பகவந்த் கேசரிக்கு எப்படி சென்சார் கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ரீரிலீஸ் பண்ணால் மற்ற படங்கள் ஓடாது, அதனால நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ரெக்யூஸ் பண்ணி ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களால் ஏன் கேள்வி கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. இது கொஞ்சமாக விஜய் சாரை மட்டும் தொடுறது கிடையாது. டோட்டல் தமிழ் சினிமாவோட சுதந்திரத்தையும் கொஞ்சமாக கொண்டு வந்து தமிழ் சினிமாவையே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போய்க்கிற ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இதற்கெல்லாம் கேள்வி கேட்கணுங்க, கம்பல்சரியாக அந்த ஒரு கேள்விகள் நடக்கணுங்கிறதா என்னோட இது. ஸோ இப்போ வந்து விஜய் கட்சியில வந்து யாருமே அவங்க சொந்தக்காரனோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது. விஜயோட அப்பாவோ விஜயோட அம்மாவோ விஜயோட மகனோ விஜயோட ஒய்ஃபோ வந்து எலெக்ஷன்ல நிக்கல, புரியுதுங்களா? நிக்கிறது ஃபுல்லாமே மக்கள். விஜய் கட்சியில நிக்கிறவங்க எல்லாருமே மத்தவங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க. இவங்க ஒன்னும் குடும்ப அரசியல் பண்ணல. விஜய் வந்து என் பையனை நிக்க வைங்க, என் மருமகனை நிக்க வைங்க, என் சொந்தக்காரங்க நிக்க வைங்கன்னு சொல்லல. விஜய் மக்களா சேர்ந்து ஆட்சியில பங்கு எல்லாம் சமமா வந்து பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சமம்னு சொல்லிட்டு ஒரு நடத்துறாப்புல. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி மனுஷன் தான் நமக்கு வேணும். நீங்க சும்மா குடும்ப அரசியல் பண்றவங்க எல்லாம் நமக்கு அவங்க திருப்பி சுரண்டிட்டு தான் போவாங்க. ஊரை நாசமாக்கிட்டு நம்ம எல்லாம் திருவோடு கொடுத்துட்டு ஐயா கவர்மெண்ட் காசு கொடுங்கன்ற மாதிரி சோத்துக்கெல்லாம் சிங்கடி விட்டுருவானுங்க. பாத்துக்கோங்க.